அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போனோம்னா இஸ்லாமிய சட்டம் 4 பார்ட் பார்க்க போகிறோம். இஸ்லாமிய சட்டத்தை 4 பார்ட்டில் நம்ம என்ன தலைப்படுத்தினோம்னா இஸ்லாமிய அம்சங்கள். இந்த இஸ்லாமிய அம்சங்கள்ட என்னென்னு வாங்க பார்க்கலாம். சிறுவருக்கு அன்பு காட்டுவது, பெரியவருக்கு மரியாதை செலுத்துவது அந்த தன்மைகள் வரும். இப்போ சிறுவன் 100 ரக்காத்தை விட்டுட்டான். இப்போ இதை நிறைவேற்றத்துக்காக வேண்டி அவங்க போய் கேட்கலாமா, 100 ரக்காத்தை நிறைவேற்றத்துக்கு வேறமானும் வழி இருக்கிறான் என்று கேட்கும்போது அவங்க என்ன சொல்லணும், அவனுக்கு ஈஸியாக வார மாதிரி வழியை நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். சிலவங்க சொல்லுவாங்க அப்படி இல்லை, நீ தான் 100 ரக்காத்தையும் தொழுது தான் ஆகணும்னு நீங்கள் சொல்லும்போது அவனுக்கு இந்த இஸ்லாமே கஷ்டமான சிலவங்களுக்கு விளங்கும். இப்போ வார முஸ்லீம்களுக்கு இஸ்லாம் கஷ்டம் மாதிரி தான் சிலவங்களுக்கு விளங்குது. அதுக்கு காரணம் அவங்களோட பேரண்ட்ஸ் தான். நம்ம அதை ஈஸியான வழியில் சொல்லிக் கொடுக்குற எப்படின்னு வாங்க அவங்களோட சொல்கிறோம். பிடித்த ஆடையையோ இல்லை உங்களோட செல்வத்தையோ அவங்க கையில் கொடுத்து நீ சதக்கா செஞ்சுட்டு வாண்ட அவன்கிட்ட சொல்லி அதே போல் நீ கொஞ்சம் ரக்காத்தை தொழு அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு ஒரு சில ரக்காத்துகளை நீங்கள் தொலை விடணும். தொலை விட்டு போட்டு ஒரு நேரம் தொழுகை இல்லையே, 5 நேரம் தொழுகை இல்லை, 5 நேரம் தொழுகையில் 5 ரக்காத்து தான் நம்ம தொலை வைக்கலாம் தானே. அப்படி தான் இப்போ 5 ரக்காத்து நீங்கள் அவனை தொலை வச்சு போட்டு இந்த செல்வம் கொஞ்சம் கொடுத்து அவனுக்கு சதக்காவை நீ பண்ணி போட்டு இங்கே வா என்று சொல்லணும். அடுத்தது ரக்காத்துக்கு திரும்பி 5 ரக்காத்து தொழுகை சொல்லி போட்டு கொஞ்சம் குர்ஆன் ஓதிட்டு வா, இல்லை தொழுதுபட்டு வீட்டுக்கு கொஞ்சம் குர்ஆன் ஓதுன்னு நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும். அடுத்து கொஞ்சம் சகாத் பண்ணிடு, சதக்கா பண்ணிடு அப்படின்னு சொல்லி நம்ம இது செய்யணும். இதுக்கு எல்லாரும் துவா கெட்டினீரு அப்படி இப்படின்னு அவங்கள்ட்ட இது செய்யணும். அடுத்து ஒரு 3 ரக்காத்து ஒரு 3 நோம்பு பிடி அப்படி இப்படின்னு அவன் சும்மா நோம்பை சொல்லணும். சொல்லும்போது அவங்க செய்யலான்னு நம்ம பார்க்கணும். அப்போ தான் இதில் கொண்டு நீ 100 ரக்காத்தையும் விட்டால் 100 ரக்காத்தையும் தொழு அப்படின்னு நம்ம அவங்கள்ட்ட சொல்லணும். அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக 5 ரக்காத்தை அவங்கள செய்ய வைக்கணும். அப்படி செய்ய வைக்கும்போது அவங்களுக்கு கஷ்டம் வழங்காது. அதுபோல் அவங்களே அறியாமல் 100 ரக்காத்தையும் தொழுது முடிக்கிப்பாங்க. அதோட அவங்க எல்லா இடத்துலையும் அங்கீகரிக்கப்பட்டிக்கு. அதோட அவங்களுக்கு 100 ரக்காத்து தொழுது முடிஞ்ச மணிக்கும் சின்ன சின்ன சத்தக்கான செஞ்ச மணிக்கும் அவங்க துவாக்கெல்லாம் அங்கீகரிச்சிக்க 100 ரக்காத் முழுமையாக தொழுது பட்டி அல்ல அதை மன்னிச்சிருப்பான். அப்படி தான் நீங்கள் உங்கள் பிள்ளைய நீங்கள் ஊக்குவிக்கணும். இப்போ அந்த தொழுகை பிள்ளைய நீங்கள் ஊக்குவிக்கிற விதம் இப்படி தான். கொஞ்சம் ஒரு 5 ரக்காத்து தொழு, 4 ரக்காத்து தொழு அப்படி நீங்கள் ஊக்குவிக்கணும். இப்படி ஊக்குவிக்கும் போது அந்த பிள்ளை அறியாமல் அவன் தானாக ஊக்குவிப்பான். அவனை அறியாமல் அவன் தொழுது கொள்ளுவான். இப்போ இஸ்லாத்தில் இந்த பிரியாணத்தை நிற்கிற இந்த அதெல்லாம் கூறால் பறக்கின்றன. இப்போ நீ அப்படியான இதுகள் இருந்தால் நீங்கள் உங்கள் தன்மையை மாற்றிக்கொள்ளுங்கள். இப்போ நீங்கள் பிரியாணத்தை இருக்கிறவங்க கூட இஸ்லாத்துக்கு எதிர்ப்பானது. உங்களை கட்டின பொண்டாட்டி தவிர வேறு யாருக்கிட்டையும் உன் மானத்தை நீங்கள் காட்டிக்கொள்ளாதீங்க. வண்ணம் மேதிகம் நன்மையை சமாளிக்கணுமா, அதை நான் சொல்லித்தரேன். நீங்கள் எல்லா படைப்புகளை பற்றி ரசியுங்கள். அங்கங்கே சுற்றுறது நீங்கள் வீண் பேச்சுகளை நிப்பாட்டுங்கள். நல்ல விஷயங்களை பேசிக்கொள்ளுங்கள். அப்படி வாழும்போதும் கூட உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் கூட வாய்ப்புகள் அதிகம் உண்டு. நான் உங்கள் ஃபஸ்ட்டு உங்களை 5 பார்ட்டை நான் உங்களை சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி